வணக்கம் நண்பர்களே. நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, தினமும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதாவது நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது. இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப உதவக்கூடிய டிப்ஸு தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுக்காக நம்ம விளக்கேற்றி நம்மளுடைய வேண்டுதல்களை சொல்கிறோம். தினமும் அது ஒரு பழக்கமாக இருக்கும். அதனால் நமக்கு நல்லது நடக்குது அப்படின்னு நம்புகிறோம். ஆனால் நம்ம வீட்டில் விளக்கேற்றும் போது இந்த வகையில் தான் ஏற்றணும், இந்த விளக்கெல்லாம் நம்ம வீட்டில் ஏற்றக்கூடாதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. நம்ம வீட்டில் பூஜை அறையில் குத்து விளக்கு, காமாட்சி விளக்கு, அகல் விளக்கு அந்த மாதிரி எந்த விளக்கு ஏற்றினாலும் அதை முறைப்படி ஏற்றினா தான் தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும். விளக்கேற்றும் போது சில நேரங்களில் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் நம்ம வீட்டு பிரச்சனைகளை வரவழைக்கும். இது நம்ம தவறு அப்படின்னு செய்யக்கூடாது அப்படிங்கிறது என்னென்ன விஷயங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் தினமும் 2 முறை விளக்கு ஏற்றக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்கா? முக்கியமாக உங்களுக்கு பிடித்த கடவுள் யார்? கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. முக்கியமாக கடன் தொல்லை இருக்குது. இதிலேருந்து நான் எப்படி வெளிவரதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அதை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கள் சொல்லக்கூடிய பரிகார பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கடனிலிருந்து விடுதலை பெற்றுக் கொடுக்கும். சரி, நம்ம வீட்டில் நம்ம ஏற்றக்கூடிய இந்த தீபத்தை எப்படியெல்லாம் ஏற்றணும், எப்படியெல்லாம் ஏற்றக்கூடாது அப்படிங்கிறது பார்க்கலாம். மன மகிழ்ச்சிக்காகவும் நிம்மதிக்காகவும் தாங்க நம்ம வீட்டில் விளக்கேற்றுறோம். தீப ஒளியில் இறைவன் குடிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரும் நம்பிக்கை இருக்குது. இதனால தான் நல்ல எண்ணெய்களை நம்ம ஊற்றி நம்ம தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் தீபம் ஏற்றி வைத்து பிரார்த்தனை செய்யும்போது இறைவன் மனம் மகிழ்ந்து நமக்கு அருள் புரிகிறார் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. பூஜை அறை சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு சில வீடுகளில் ரொம்ப நாளாக அப்படியே போட்டு வச்சுடுவாங்க, அது சுத்தம் பண்ண மாட்டாங்க. ஆனால் சுத்தம் செய்கிறது ரொம்ப முக்கியம். அதே போல் நீங்கள் விளக்கு வைக்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்னா இன்றைக்கி போய் அதை சுத்தம் பண்ணி கழுவி அந்த மாதிரி செய்யக்கூடாது. முன்னாடி நாளே செய்து வைக்கிறது தான் நல்லது. வாரம் ஒரு முறையாவது நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுப்போம். அதே போல் தான் பூஜை அறையும் நம்ம துணிகளை கொண்டு துடைத்து சுத்தம் பண்ணி வச்சிடணும். பூஜை அறையில் ஒட்டடை, தூசி இந்த மாதிரிலாம் எதுவும் அண்டாத மாதிரி பார்த்துக்கணும். அதே போல் பூஜை பொருட்களையும் எப்போவுமே தூய்மையாக வச்சுக்கணும். வாரம் ஒரு முறையாவது பூஜை விளக்குகள், பூஜை பொருட்களை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் புதிதாக வச்சு பூஜை அறையில் விளக்கேற்றுறது நல்லது. அந்த விளக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப மங்களகரமானதாக மஞ்சள் பொட்டு, குங்கும பொட்டு இவையெல்லாம் வச்சு நம்ம பார்த்துக்கணும். பூஜை விளக்கு சுத்தமாக செய்யப்படாமல் தொடர்ந்து ஏற்றிட்டே வந்தோம் அப்படின்னா குடும்பத்தில் கண்டிப்பாக சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வர தொடங்கும். தேவையில்லாத வீண் செலவுகள் உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் எப்போதுமே தீபம் ஏற்றத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் அந்த தீப விளக்கை சுத்தமாக வச்சுருக்கீங்களா? சாதாரண மண் விளக்காக இருந்தால் கூட பரவாயில்ல. அதில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா தீபம் ஏற்றுறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. பண வரவை கொடுக்கும், செல்வ செழிப்பை கொடுக்கும், மகாலட்சுமியினுடைய அருளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம விளக்கில் பாசி படிய விடக்கூடாது. சில பேர் எண்ணெயை பச்சை பசேல்னு ஆகிற மாதிரி பாசி பிடிக்கிற வரைக்கும் வச்சு ஏற்றுவாங்க. ஆனால் அது தவறான செயல். நமக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்தளவுக்கு நம்ம எண்ணெயை ஊற்றி திரி போட்டு வைக்கிறது தான் நல்லது. அதனுடைய நிறத்தில் இருந்து மாறாத அளவுக்கு பார்த்துக்கணும். நிறம் மாறினா புதிதாக எண்ணெய் ஊற்றி தான் வழிபாடு செய்யணும். விளக்கில் இருக்கக்கூடிய எண்ணெயில் கொசுகோ, பூச்சி, எறும்பு இந்த மாதிரி ஏதாவது விழுந்து அது இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அதுபோல் இருக்கும்போது அந்த எண்ணெயை நம்ம கண்டிப்பாக விளக்கு ஏற்றக்கூடாது. நம்ம வழிபாட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது. அதை எடுத்து கீழே ஊற்றிட்டு வேறு புதிதாக எண்ணெய் ஊற்றுறது தான் நல்லது. ஏன் அப்படின்னா அது ஒரு அபசகுணமாக பார்க்குறாங்க. அதனால் அந்த மாதிரி எண்ணெயை பயன்படுத்தக்கூடாது. அதே போல் பூச்சி விழுந்து இருந்த எண்ணெயை வேறு எந்த விளக்கிலும் ஊற்றி வைத்துட்டு புது எண்ணெய் ஊற்றி தான் நம்ம விளக்கு ஏற்றுவது நல்லது. அதே போல் உடைந்து போன விளக்குகளை ஒருபோதும் பயன்படுத்துறது ரொம்ப தப்பு. அந்த உடஞ்சிருச்சு அப்படின்னா அந்த விளக்கை நம்ம எடுத்து போட்டுடணும். அதே போல் சிதிலம் அடைந்த விளக்குகளில் எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றக்கூடாது. குடும்பத்தில் இதனால் சண்டை சச்சரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பேர் எங்கள் வீட்டில் முன்னாடியெல்லாம் இப்படி இல்லை, ஆனால் இப்போ எங்கள் வீட்டில் நிறைய சண்டை வருது, எதனால் சண்டை வருதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க.
அந்த சண்டை ஏன் வருது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு நேர்மறையான விஷயங்களை நம்ம சரியாக கடைபிடிக்கிறது இல்லை, எதிர்மறையான விஷயங்களை செய்கிறனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது. பொதுவாகவே கோவில்களில் நம்ம விளக்கேற்றும் போது அடுத்தவர் ஏற்றிய விளக்கில் இருந்து நாம் இந்த தீபத்தை விளக்கை ஏற்றக்கூடாது. நாம் தனியாக தீக்குச்சி கொண்டு தான் விளக்கின ஒளியூட்டணும். அதே போல் எந்த திசையில் விளக்கேற்றணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. வடக்கு கிழக்கு திசையை விளக்கேற்ற சிறந்த திசை அப்படின்னு சொல்கிறதால அந்த திசையில் வச்சு விளக்கேற்றது நல்லது. அதே போல் கிழக்கு திசை செல்வ வளத்தையும் மன நிம்மதியையும் அதிகரிக்கும். வடக்கு திசை மன அமைதியை கொடுக்கும், பண வருமானத்தை கொடுக்கும். மேற்கு திசை தேவையற்ற வீண் ஆடம்பர செலவுகளை அதிகரிக்கலாம். தெற்கு திசையில் பொதுவாக தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் யம தீபம் ஏற்றும்போது முன்னோர்களை நினைத்து தெற்கு திசையில் தீபம் ஏற்றுறது தான் நல்லது. இதனால் வீட்டில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெருகும். நாள்தோறும் மாலை நேரங்களில் வீட்டு வாசலில் விளக்கு வைக்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாக நம்மளுடைய முன்னோர்கள் இதெல்லாம் கடைப்பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் நாம் அதெல்லாம் செய்யறதுக்கான ஒரு வழிமுறைகளை தேடியே இருக்க மாட்டோம். இன்றைக்கி நிறைய பேருக்கு அதுக்கான நேரம் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனாலும் இந்த மாதிரியான முறைகளை நம்ம பின்பற்றுவது ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் விளக்கு ஏற்ற நினைக்கிறவங்க காலை 5 மணி முதல் 7 மணி வரையும், மாலை 5 மணி முதல் 7 மணி வரையும் விளக்கேற்றினா நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. விளக்கு ஏற்றி சில நிமிடங்கள்லேயே நம்ம அதை அணைக்கக்கூடாது. அதாவது கொஞ்சம் நேரம் எரிய விட்டு பூக்களை கொண்டு நாமளே சமாதானப்படுத்துறது நல்லது. கொஞ்சம் நேரம் ஒளிரணும். நாம் வீட்டு வாசலில் வெறும் தரையில் விளக்கு ஏற்றுறது செய்யக்கூடாது. அதே போல் வேண்டியது நிறைவேற அரிசி அல்லது உப்பு இது போன்ற பொருட்களை மேலே நம்ம தீபத்தை வச்சு ஏற்றுறது இன்னமும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக நாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடைப்பிடிக்கும் போது கண்டிப்பாக அந்த தெய்வத்தினுடைய அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. விளக்கு எரிந்த வீடு வீணாக போகாது அப்படிங்கிறது ஒரு பழமொழி. நம்ம வீட்டிலும் கோவில்கள்லையும் ஏன் நம்ம விளக்கேற்றுறோம் அப்படின்னு பார்த்தா, தீபத்தினுடைய சுடருக்கு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய தேவையற்ற கதிர்களை, அதாவது நெகட்டிவான எனர்ஜிகளை ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு. அப்படி இருக்கும்போது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பாசிட்டிவான எனர்ஜி நமக்கு அதிகரிக்கும். நம்மளுடைய சுற்றுப்புறம் தெளிவாகவும் பலத்தோடும் காணப்படும். 2 நாள் நம்ம வீட்டில் விளக்கேற்றாமல் இருந்தால் வீடே மயானம் போல் காட்சி கொடுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு தீபம் ஏற்றாமல் இருக்கக்கூடிய நிலையை ஒப்பிடுறாங்க. அதனால் நம்ம எப்பயுமே தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது நல்லது. எல்லோருமே சோர்வாக இருப்பாங்க. அதுவே விளக்கேற்றுவதன் ஒரு தத்துவம். அதாவது நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய 7 சக்கரங்களில் மூலாதாரமும் சுவாதிஷ்டமும் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுவதனால தூய்மை அடையுது. அதுபோல் மணிப்பூரகம், அனாஸ்கம் இந்த 2மே நெய் விளக்கு ஏற்ற தூய்மை அடைந்து நற்பலன்கள் அடைகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றும்போது சூரிய நாடி சுறுசுறுப்படைகிறது அப்படின்னும், நெய் விளக்கு ஏற்றும்போது நமக்கு சூட்ச்மனா நாடியை தூண்டிவிட உதவுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே நெய் தீபம் சகலவிதமான சுகங்களையும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவிளக்கு ஏற்றும்போது வேண்டுமானால் நாம் இந்த மாதிரி எந்த நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றுறது ரொம்ப நல்லது. குறிப்பாக மாலையில் தான் நம்ம தீபம் ஏற்றணுமா அப்படின்னு கேட்டால் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றுவது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கும் நம்ம தீபம் ஏற்றுறதுக்கு சொல்லி கொடுக்கணும். தினமும் நம்ம வீட்டில் இப்படி தீபம் ஏற்றினா நல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நாம் அவர்கள்கிட்ட கொண்டுட்டு வரணும். அது ரொம்ப நமக்கும் நல்லது. முக்கியமாக காமாட்சி அம்மன் விளக்கை பற்றி நம்ம நிறைய பார்த்துருப்போம் நம்மளுடைய சேனலையே கூட. காமாட்சி விளக்கை பலரும் பொன் போல மதித்து பாதுகாத்து வருவாங்க. அந்த விளக்கு ஆன்மீக மற்றும் பாரம்பரிய மதிப்புகளை கொண்டு இருக்கும் அப்படின்னும், இது இல்லத்தினுடைய தெய்வீக சக்தியை அதிகரிக்கும் அப்படின்னும், தீமைகள் மற்றும் துன்பங்களை வீட்டில் இருந்து விளக்க உதவும் அப்படிங்கிறதும் நம்ம நம்பணும். காமாட்சி விளக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒளியினுடைய ஆதாரம் கிடையாது. அது வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வீக இருப்பை நமக்கு கொடுக்கும் ஒரு வழியாக சொல்லப்படுது. இந்த விளக்கு வீட்டினுடைய மையமாக கருதப்படுது. இந்த விளக்கை வீட்டில் வைக்கிறதன் மூலமாக வீடு ஒரு நெகிழ்வான மற்றும் ஆத்மார்த்தமான இடமாக மாறுது. காமாட்சி விளக்கை ஏற்றுவது பெரும்பாலும் குடும்ப விவகாரம்
அதே போல் குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்தும். இதனுடைய ஒளி குடும்ப உறுப்பினர்களை ஒன்றிணைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. மற்றும் இது குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே உணர்வுபூர்வமான பிணைப்பையும் ஒற்றுமையும் உருவாக்க உதவும். காமாட்சி விளக்கு வீட்டில் செல்வம் மற்றும் செழிப்பை பெருக்கக்கூடியது அப்படிங்கிறது பல நூறு ஆண்டுகளாக நிலவக்கூடிய ஒரு நம்பிக்கை. காமாட்சி அம்மன் லக்ஷ்மி தேவியினுடைய அம்சமாக கருதப்படுறாரு. லக்ஷ்மி தேவி செல்வம் மற்றும் செழிப்பினுடைய தெய்வம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. காமாட்சி விளக்கை ஏற்றி வழிபடுறதன் மூலமாக லக்ஷ்மி தேவியினுடைய அருளை கண்டிப்பாக நம்மளால் பெற முடியும் அப்படின்னு நம்பப்படுது. மற்றும் காமாட்சி விளக்கு செல்வம், அதிர்ஷ்டம் மற்றும் நற்பலன்களை நமக்கு ஈர்ப்பதாகவும் ஒரு நம்பிக்கை இருக்குது. காமாட்சி விளக்கை சுத்தம் செய்து பூஜை அறையில் வைக்கிறதன் மூலமாக வீட்டில் கண்டிப்பாக விளக்கில் நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி திரிய போடுவது, நம்ம வீட்டினுடைய அடிப்பகுதியில் அதாவது விளக்கினுடைய அடிப்பகுதியில் பூக்கள் மற்றும் பொட்டு வைத்து பிறகு கற்பூரம் ஏற்றி காமாட்சி அம்மனை மனதில் நினைத்து வழிபடுறது நல்லது. இதை நாம் தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் தொடர்ந்து ஏற்றிட்டு வரலாம். இந்த காமாட்சி விளக்கு வைக்கிறது ஒரு வீட்டினுடைய ஆன்மீக மற்றும் உடல் நலன்களை மேம்படுத்தும் ஒரு அழகிய பாரம்பரியம். இது நம்மளுடைய குடும்பத்தில் ஒற்றுமை, அமைதி மற்றும் சக்தியை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. நம்மளுடைய வீட்டில் காமாட்சி விளக்கு வைப்பது நம்மளுடைய பாரம்பரியத்தின் மற்றும் ஆன்மீக மதிப்புகளின் ஒரு அழகிய குறியீடு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அற்புதமான விளக்கை நாம் நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருப்போம். ரொம்பவே கடவுளுடைய வழிபாடு செய்யக்கூடிய வகையில் அந்த அம்மனுடைய விளக்குக்கு ஒரு மதிப்பு கொடுப்பாங்க. கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயங்க. நீங்களும் காமாட்சி அம்மன் விளக்கு வைத்திருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை கவனித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நன்மைகள் நடக்கும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுறது பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.